இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நெருக்கடியை கருத்தில் கொண்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு மலேசியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானில் நிச்சயமற்ற சூழல் நிலவுகிறது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நிலைமை மேலும் மோசமாகலாம் என்பதால் வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அவ்வாறு கேட்டுக்கொண்டது. தற்போது வரை தலைநகர் தேஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பதிந்து கொண்டுள்ள மலேசியர்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். இருந்தாலும் நேரம் கடத்தாமல் உடனடியாக அந்நாட்டிலிருந்து வெளியேற அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நாடு திரும்புவதற்கான உரிய தூதரக உதவிகள் வழங்கப்படும். மலேசியர்களின் பாதுகாப்பும் நலனும் முக்கியம் என விஸ்மா புத்ரா கூறியது. ஈரானில் இருக்கும் மலேசியர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பு கொள்ள ஏதுவாக அமைச்சு நடவடிக்கை அறையையும் திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வீசி தாக்க போர் மோசமடைந்துள்ளது. ஈரானில் இதுவரை 224 பேரும் இஸ்ரேலில் 24 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் ஆவர். ஹாய் மக்களே, ஏயான் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் குலுவாங் ஜோர்ல. ஜோஹர் இஸ்கண்டர் புத்திரியில் உள்ள வீட்டில் கடந்த வியாழக்கிழமை சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆசிரியையை கடந்த ஆண்டு செப்டம்பரிலிருந்து தொடர்பு கொள்ள இயலவில்லை. கல்வி மற்றும் தகவல் துறைக்கான ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்னான் தாமின் அதனை உறுதிப்படுத்தினார். 39 வயது லோ குவான் ஃபோங் ஆக கடைசியாக செப்டம்பர் 26ஆம் தேதி தனது பள்ளியை தொடர்பு கொண்டுள்ளார். அதன் பிறகு வாட்ஸ்அப், டெலிகிராம், மெசஞ்சர் அல்லது SMS குறுந்தகவல் வாயிலாகவோ அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து அவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் நவம்பர் 21, டிசம்பர் 19 ஆகிய 2 தேதிகளில் காரணம் கோரும் கடிதத்தை அனுப்பியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் வரையிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போகவே சாலை போக்குவரத்து துறையான JPJ, சிறைச்சாலைத்துறை, குடிநுழைவுத்துறை, தேசிய பதிவிலாக்கா போன்றவற்றை தொடர்பு கொண்டது உட்பட பள்ளி நிர்வாகம் வேறு வழிகளை கையாண்டதாக அஸ்னான் கூறினார். தாமான் துங்கு அமினா பள்ளி ஆசிரியையான லோ பண்டார் ஸ்ரேசா ஜெயாவில் கடந்த வியாழக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக சந்தேகத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் போலீசுக்கு தகவல் கொடுக்க சடலம் மீட்கப்பட்டது. அவர் இறந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகியிருக்கலாம் என்பதால் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என இஸ்கண்டர் புத்ரி போலீஸ் தலைவர் M. குமரேசன் நேற்று முன்தினம் கூறியிருந்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயான் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங் வரல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. பஹாங் புக்கானில் நேற்றிரவு கார் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன், மனைவி பலியான வேளை அவர்களின் 3 பிள்ளைகள் படுகாயமடைந்தனர். லெப்பார் கம்போங் பத்து லாப்பான் அருகே ஜலான் குவாந்தான் சுகாமாட் சாலையில் இரவு 10 மணிக்கு அந்த விபத்து ஏற்பட்டது. மரணமடைந்தவர்கள் 44 வயது ஜமால் அசிசுல் சாமாட் மற்றும் அவரின் 41 வயது மனைவி லிசாவதி அப்துல்லா என அடையாளம் கூறப்பட்டது. குவாந்தானிலிருந்து ஜோஹரின் சுகாமாட்டுக்கு ஜமால் ஓட்டிச் சென்ற கார் இன்னொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து வலப்புற சாலையில் தடம் புரண்டது. அப்போது எதிர் திசையிலிருந்து வந்த லாரியுடன் கார் மோதியது. அதில் ஜமாலும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் மனைவியும் உடல் நசுங்கி மாண்டனர். 6 முதல் 17 வயதிலான 3 பிள்ளைகளும் படுகாயமடைந்து குவாந்தான் தெங்கு அம்பான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 31 வயது லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர். கோலாலம்பூரில் சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல முயன்ற 19 வயது ஹெயிலிங் ஓட்டுநர் ஒரு கார் மீது மோதி காற்றில் குட்டிக்கரணம் அடித்து விழுந்து காயமடைந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஜலன் அவான் பசார் சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் சம்சூரி ஈசா கூறினார். அதில் அந்த இளைஞருக்கு கைகளிலும் உதட்டிலும் காயம் ஏற்பட்டது. எனினும் வெளிநோயாளியாகவே அவர் சிகிச்சை பெற்றார்.
அவ்வாடவர் சிவப்பு விளக்கை மீற முயலுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதை சம்சூரி உறுதிப்படுத்தினார். பச்சை விளக்கு விழுந்ததால் காரோட்டி முறைப்படி வளைந்து விட்டது வைரலான வீடியோவில் தெரிந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வற்புறுத்தியுள்ளார். ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கொமேனி எங்கு ஒளிந்துள்ளார் என்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். அவரின் கதையை முடிக்க நீண்ட நேரம் ஆகாது. இருந்தாலும் அவரை நாங்கள் கொல்ல விரும்பவில்லை என ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். அமெரிக்க துருப்புகள் மீதும் அமெரிக்க பிரஜைகள் மீதும் பதில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே தற்போது வரை அமைதி காக்கிறோம். இல்லையென்றால் அயத்துல்லா இந்நேரம் அஸ்தமனமாகியிருப்பார். இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நிபந்தனை ஏதும் இல்லாமல் சரணடைந்து விட்டால் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்றார் அவர். ஈரான் இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் ஈரானின் பிடிவாதம் என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறது என ட்ரம்ப் சினத்துடன் கூறினார். அணு ஆயுதம் தொடர்பில் உடன்படிக்கைக்கு வருமாறுதான் கேட்கிறோம். ஆனால் ஈரான் அடம் பிடிக்கிறது. இது கொஞ்சமும் நல்லதல்ல என ட்ரம்ப் சொன்னார். தெஹ்ரானிலிருந்து 9.5 மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிறகு தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் வரிசையாக வைத்த பதிவுகளில் ட்ரம்ப் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். 5 நாட்களை கடந்துள்ள ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் கணிசமான சேதங்களை விளைவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் உதவியுடன் ஈரானின் அணு ஆயுத உலைகளை அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மொத்தமாக தரைமட்டமாக்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். இந்தோனேசியாவின் கிழக்கு நூசா தெங்காராவில் உள்ள லவோதோபி லாக்கி எரிமலை மீண்டும் வெடித்து சிதறியுள்ளது. வானில் சுமார் 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு அது புகையையும் சாம்பலையும் கக்கியுள்ளதை வைரலான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் காண முடிகிறது. இதையடுத்து எரிமலை வெடிப்பு எச்சரிக்கை ஆக அபாய கட்டத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கனமழை பெய்தால் எரிமலை குழம்பு பாய்ந்தோடக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தகவல் ஏதும் இல்லை. இந்த லவோதோபி எரிமலை இதற்கு முன் கடந்த மாதமும் மார்ச்சிலும் வெடித்தது. அப்போது ஏராளமான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1584 மீட்டர் உயரம் கொண்ட இந்த லவோதோபி எரிமலை இந்தோனேசியாவில் இன்னமும் தீவிரமாக உள்ள 127 எரிமலைகளில் ஒன்றாகும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.